சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல சில பேர் வாக்களிச்சுட்டாங்க. ஆமா, பரபரப்பா போய்கிட்டு இருக்கு தேர்தல் களம். தபால் வாக்கு தானே சொல்ற? ஆமா, 85 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த தேர்தல் நேரத்துல கூட நம்ம வந்து நாடாளுமன்றத்தை பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆமா, மத்திய அரசு அங்க வந்து நாளைக்கு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வந்து தொடங்குது. இதுல 2 அஜெண்டாவோட தொடங்குறாங்க பிஜேபி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒண்ணு வந்து அந்த டீலிமிட்டேஷன், இப்போ வந்து 543 இருக்கிறத 816 அது ஒரு நம்பர் சொல்றாங்க, இல்ல 850 வந்து அதிகரிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பண்ணிட்டு அதோட 33% ரிசர்வேஷன் பெண்களுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படிங்கறதுதான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு எதிர்கட்சிகள் வலுவான எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, குறிப்பா இது வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண மாநிலங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. இவன் தான் வந்து இப்ப இருக்கிற அதே பெர்சன்டேஜ் தான் நாங்க உயர்த்த போறோம் அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. ஆனா அப்படி உயர்த்திட்டு திரும்ப சென்சஸ் மூலமாக ஒரு பாப்புலேஷன் மாறும் இல்லையா, அதை வச்சு திரும்பி பின்னாடி குறைப்பாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் வைக்கிறாங்க. 850 வரையும் கொண்டு போயிட்டு 816 இதான் இருக்குமா, அப்படி அப்படியே குறைச்சிருவாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு 39 சீட் இருக்கு, அது 49 ஃபார் எக்ஸாம்பிள் உயர்த்துவாங்க. சரி, நம்மளும் உயர்ந்திருக்கு, நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கும் உயர்ந்திருக்கு, அதனால வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனா சென்சஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு 49 இருந்து 43 குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அது உத்தரப்பிரதேசத்துக்கு 120 இருந்து 180 உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இப்ப இதுல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இப்ப அண்ணாமலை சொல்றாரு என்னன்னா 50% எல்லா ஸ்டேட்டுக்குமே ஏறும், கிட்டத்தட்ட 1.5 டைம்ஸ் வந்து ஏறுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப 39 அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அப்ப 59 வரும். இதுவே 80 இருக்க யூபிக்கு 120 வரும். சோ அதனால ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூபி, பீகார், ராஜஸ்தான், மாப்பி இங்கெல்லாம் வந்து தொகுதிகள் கூடுனாலே போதும் நம்ம வெற்றிக்கு. 2029ல பிஜேபி ஈஸியா மெஜாரிட்டியோட வந்துருவாங்க. இப்ப 816 அப்படின்னு போச்சுன்னா 409 வந்து மெஜாரிட்டி, அந்த மேஜிக் நம்பரை தொட்டுறலான்னு அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஆமா, அப்படி நடந்துருச்சுன்னா நாங்க இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னோம்னா கண்டிச்சுட்டு போங்க அப்படின்னு மத்திய அரசு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதானே இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் எம்பிக்களுக்கு அந்த மசோதா நகல்லாம் வருமா, அது கூட வரது இல்லைன்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி தான் சொல்றாரு, அவசரமா கூட்டுறதே தப்பு, அதுவும் எலெக்ஷன் நேரத்துல நீங்க கூட்டத்தை கூட்டுறீங்க. அட்லீஸ்ட் அந்த மசோதா என்ன அப்படிங்கறது முன்னாடியே கொடுத்தாதான் நாங்களாவது படிச்சு ரெடி ஆக முடியும். வழக்கமா கொடுப்பாங்க, ஆனா இந்த தடவை கொடுக்கல, ரொம்ப டிலே பண்றாங்க அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறார். ராகுல் காந்தி சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து ரேவந்த் ரெட்டி அவர் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அதை பத்தி பேசியிருந்தாரு நேத்து. இது தமிழ்நாட்டோட இறுதி எச்சரிக்கை, இல்லைன்னா பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படின்லாம் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஆதரவா ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவோட முதலமைச்சர், இதை முதல்ல முன்னெடுத்தது நீங்க தான், தமிழ்நாடு தான், இப்போ வந்து நம்ம ஒன்னா நின்று இதை வந்து எதிர்கொள்ளணுங்கிற மாதிரி அவர் ஆதரவு கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் டி.கே. சிவகுமார் வந்து கர்நாடக துணை முதலமைச்சர், அவர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. சிதம்பரம் இதை பத்தி சில விஷயங்கள் சொல்றாரு. ஆமா, அவரும் அதான் சொல்றாரு. இவங்க வந்து சும்மா அந்த ப்ரொபோர்ஷனேட்டா உயர்த்துறோம், எல்லாருக்குமே உயருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தென் மாநிலங்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுறதுக்கான சதி திட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உயர்த்திட்டு பின்னாடி சென்சஸுக்கு பிறகு குறைப்பாங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஆமா, இதுல வந்து இன்னைக்கு அவசர கூட்டம் எல்லாம் கூட்டியிருந்தாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டிருந்தாரு. என்ன விஷயம் அப்படின்னா தேர்தலை ஒட்டி இல்ல, இது வந்து இது தேர்தலுக்கும் நமக்கு மைலேஜ் தான், அதே நேரத்துல இது நாளைக்கு ஒரு பெரிய போராட்டமும் நம்ம நடத்தணும், அதுவும் தமிழ்நாட்டுல எல்லா வீட்லயும் கருப்பு கொடி ஏத்தி எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க மோடி அரசுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது நினைக்கிறேன். தேர்தல் நெருங்குற நேரத்துல இப்படி ஒரு போராட்டம் வந்து நடக்குது தமிழ்நாட்டுல. ஆமா, நடக்குது. அதை தாண்டி பிஜேபிக்கு தமிழ்நாடை விட அந்த 29ல நம்ம ஜெயிக்கணுங்கிறதான் இலக்கா இருக்கு போல. அதனால வந்து தமிழ்நாடு எம்பிஸ் இங்க கவனம் செலுத்தாத போது, மேற்கு வங்க எம்பிஸ் இங்க கவனம் செலுத்தாத போது நம்ம இதை பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க போல. பட் திமுக எம்பிக்கள் சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கருப்பு சட்டை போட்டு போய் அங்க எதிர்ப்பை மட்டும் காட்டாம எதிர்த்தும் வாக்களிப்போம், நாங்க போவோம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ வந்து அதெல்லாம் நம்ம 3 நாள் நடக்க போகுது இல்ல, வெயிட் பண்ணி பார்க்கணும். தமிழ்நாட்டுல சீமானும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆமா, தொகுதி மறுவரை அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில பண்ணவே கூடாது. அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் அமல்படுத்தி அதை எல்லாம் சரியா பின்பற்றின மாநிலங்களுக்கு இதுல அதிகாரம் போகுது. அதனால பாப்புலேஷன் அடிப்படையில மறுவரை செய்யறத வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சீமான் சொல்றாரு. ஆமா, இந்த விஷயத்துல விஜயும் கூட ஒரே லைன்ல தான் வராரு. ஓரணியில் தமிழ்நாடு மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எப்படி இருக்கு இந்த மசோதா அப்படின்னா, மத்திய அரசு ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டுக்கிட்டு
செஞ்ச மாநிலங்களுக்கு தண்டனையும் செய்யாத மாநிலங்களுக்கு வெகுமதியும் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஒழுங்கா நிதி ஒதுக்கல. இப்ப மக்கள் தொகை அடிப்படையில இதெல்லாம் குறைச்சிங்கன்னா மக்கள் தொகை கம்மியா இருப்பாங்கன்னு இன்னும் நிதியை வந்து கம்மி பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒன்றிய அரசு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா. சோ இதுல வித்தியாசமா யோசிக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஆமா, யோசிச்சுதான் ஆகணும். கூட்டணியில இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலினுக்கு வந்து பொறுக்க முடியல, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்கிறது பொறுக்காம அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு அவர் வந்து தோல்வி பயத்துலதான் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காரு, மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 33% இடஒதுக்கீடு கொடுங்க, நாங்களும் தான் கேட்டோம் அப்படின்னு கனிமொழி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற சீட்லயே 33% கொடுங்க. ஏற்கனவே சீட்டு கொடுத்தவங்க கேட்பாங்கல்ல, அதை 2ஆ பிரிச்சு 1 பெண்களுக்கு 1 ஆண் அப்படி அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி அது வந்து மகளிருக்கான நல அரசாங்கம்? 33% வருது இல்ல, 33% வந்து நீங்க இருக்கிறதுல கொடுக்கணும். அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க அதுல 33% கொடுக்கறது எப்படி வந்து ஒரு சமூக நீதியாகும், ஒரு சமத்துவமாகும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஜிக்கு அதுதான் சமூக நீதினு நினைக்கிறேன். அவர் அதுதான் ஃபாலோ பண்றாரு. ஏன்னா அவர் வந்து இது ஒரு 21ஆம் நூற்றாண்டின் புரட்சின்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. நாடாளுமன்றத்துல வருவாரா, பேசுவாரா, என்ன பேச போறாருங்கிறதெல்லாம் நம்ம டிமானிட்டைசேஷனே இப்படிதான் பேசினாரு. அதுக்குதான் துரந்தர்ல ஒரு பலே காரணத்தை சொல்லியிருக்கோம்ல. படத்துல சொல்றதெல்லாம் நம்ம காரணம் நம்பி வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதா இருக்கு. சில பேர் நம்பி உண்மையான்னு கேட்கும் போதுதான் நமக்கு பயமா இருக்குது. வழக்கமா பிரதமர் மோடி வந்தே பாரத்துக்கு தான் பச்சை கொடியை காட்டுவாரு. ஆமா, இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்குமே காட்டுறாரு போல இருக்கு. வழக்கமா அவர் கையில தான் இருக்கு அந்த கொடி. அந்த கொடி அவருக்கு தான் இருக்கு அப்படின்னு ஓடுவாங்களா? அப்பதான் ஓடுவாங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இப்ப அவரே சொல்ற மாதிரி இருக்கே, டெல்லி கையில தான் கண்ட்ரோலுங்கிற. ஆமா, என்னன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக ஸ்டாலின் அரசாங்கத்துல யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ எல்லாரு மேலயும் வழக்கு போட போறோம். அதுக்கு வந்து மோடிஜியே வந்து பச்சை கொடி காட்டிட்டாரு. காட்டிட்டாரா? மோடிஜியே பச்சை கொடி காட்டிட்டாரா? அவரு கழுத்துல துண்டு போட்டிருப்பாருல எடப்பாடி, அதை எடுத்து சுத்தி இருப்பாரு. ஆமா, காட்டிட்டாரு. அதனால வந்து உடனடியாக நம்ம வழக்கு தாக்கல் பண்ண போறோம் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு சொல்லிருக்காரு. நல்லா பண்ணுவீங்க, இதேதான் ஸ்டாலின் சொன்னாரு, இதேதான் அந்த டெய்லரும் சொன்னாருங்கிற மாதிரி சொன்னாங்க. ரைடு நடத்தினாங்க, அப்புறம் ஒண்ணும் அப்படியேதான் இருக்குது. இதுல டீலிங் வேற ஓடும் அப்படிங்கறதான் நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுறவங்க எல்லாம் சொல்றாரு. இந்த தடவை திமுக ஆட்சி வந்தாலும் நிறைய அதிமுக காரங்களுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் போச்சுன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, எல்லாம் ஒரு இதுதான் சொல்லி அனுப்புறதா அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பிரதமர் மோடி வேற தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆனா திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு வராரு. என்ன அங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, பட் ஏர்போர்ட் அங்கதானே பக்கம் நாகர்கோயில் போறதுக்கு. ஓகே, சோ அங்க போயிட்டு அங்க இருந்து ஒரு ஹெலிகாப்டரை புடிச்சு அது வந்து நாகர்கோயில்ல இறங்கி அங்க ரோட் ஷோ போறாரு. ஓஹோ. சோ அவங்க நம்புற தொகுதிகள்ல நாகர்கோயில் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அந்த நாகர்கோயில் வந்து எம்ஆர் காந்தி திரும்ப ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. திமுக ஆஸ்டின் வந்து போட்டிக்கிட்டாரு. அவரும் கொஞ்சம் வேலை பாக்குறதுனால கொஞ்சம் டஃபா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் ஜிஏ ரோட் ஷோக்கு வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. போன வருஷம் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்ணாப்புல 2024 கோயம்புத்தூர்ல கூட ஜெயிக்கல. தெற்கு அண்ணாமலை இல்லப்பா, நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலையே ஜெயிக்கல. இருக்கிறது எதுக்கு கெடுத்துக்கிட்டு அப்படின்னு யாரும் யோசிக்கல. அவர் வந்து நம்ம வந்தாதான் வாக்கு விழுகும் அப்படின்னு வந்து நம்பி வராரு. ஓகே. நேத்து திருப்பூர்ல ரோட் ஷோ பண்ண விஜய் இன்னைக்கு வந்து சென்னையில ரோட் ஷோ பண்றாரு. டி நகர், எழும்பூர், 1000 லைட்ஸ் இந்த தொகுதிகளில் இன்னைக்கு பிற்பகலுக்கு மேலதான் தொடங்க போகுது. நம்ம ஷூட் பண்ற வரைக்கும் இன்னும் வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால வந்து அடுத்து அதை பத்தின அப்டேட்ஸ் நாளைக்கு சொல்லலாம். ஆமா, இன்னைக்கு வந்து அங்க வந்து பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம். டி நகர்ல வந்து என்ன ஆனந்த் வேற நிக்கிறாரு. ஆமா ஆமா, அவருக்கு ஆதரவா என்ன பேசுறாரு, இல்ல ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரா? ஏன்னா நாளைக்கு வந்து அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதி வந்து நாளைக்கு வெளியாகும் அப்படின்னு தாவேக்கால வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. இன்னொரு பக்கம் விஜய் வந்து காரைக்குடிக்கு போயிருந்தாரு. அங்க பேசல, அங்க வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு, இவர் லேட்டா போனதுனால அது வந்து தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 2:30 வரையும் தான் டைம் கொடுத்திருந்தாங்க. அங்க வந்து பேசாததுக்கு என்ன காரணம்னு சீமான் கிட்ட கேட்டாங்க. அதாவது நீங்க நிக்கிறீங்க, உங்களை விமர்சிச்சு பேச வேணாம்னு தான் போயிட்டதாலாம் சொல்றாங்களே கேட்டோன்னே, இருக்கலாம் தம்பிக்கு மேல பாசமா இருக்கலாம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆனா பாருங்க, நீங்க வந்து உதயநிதி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவங்க தொகுதிகளுக்கெல்லாம் அவர் போய் பிரச்சாரம் பண்ணல, காரைக்குடிக்கு தான் வந்திருக்கிறாரு. அப்போ வந்து என்னையதான் அவர் போட்டியா நினைக்கிறாரு போல. ஆனா கேட்டா திமுகக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டின்னு சொல்லுவாரு. நாம் தமிழருக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி. அதுதான் பின்னே காரைக்குடிக்கு வராரு, அங்க போகல அப்படின்ட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு 1000 லைட்ஸ் அப்படியே திரும்பி திருவல்லிக்கேணிக்குள்ள எதுவும் போறாங்களா, எப்படி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஐபிஎஸ் ஆன் ரோட் சிபி எங்க இருக்காரு? எடப்பாடி வீட்டு பக்கத்துல அந்த ரோட்ல தான் இருக்காரு. அப்படியா? எடப்பாடி பழனிசாமியோட தொகுதியில எப்படி இருக்கு நிலவரம் அப்படின்னு சொல்றாரு, பாப்போம். ஓகே.
Welcome to Imperfect Show on Road, Sweden Election Express 2026, powered by Chennai Silks, associate sponsor Boomer Sassan Dhotis, vehicle partner Mahindra. நம்ம திருப்பூருக்கு அப்புறம் ஈரோடு போயிருந்தோம். ஈரோட்டில் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள். சில தொகுதிகளில் யார் ஜெயிப்பாங்கிறத கணிக்க முடிஞ்சது. பல தொகுதிகளில் ரொம்ப டஃப்பாக தான் வந்து போயிட்டு இருந்தது. ஈரோடு முடிச்சுட்டு நேற்று வந்து திருச்செங்கோடு வந்திருந்தோம். திருச்செங்கோட்டில் டிவிகே வேட்பாளர் அருண்ராஜ், முன்னாள் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவர் வந்து பேட்டி எடுத்துட்டு நேற்று சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதி வந்திருந்தோம். ஒரு நள்ளிரவு வரப்போ ஒரு 2-3 மணி இருக்கும். இன்னைக்கு காலையில் ஒரு 10-11 மணிக்கு மேலே கருத்தில் கேட்க ஆரம்பித்தோம். எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாருங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் என்னன்னா, நிறைய பேர் டிஎம்கே ஆதரவு இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எடுத்த முதல்ல ஒரு 10 பேரே வந்து, அது ஒரு 6 பேர் வந்து டிஎம்கேனாங்க, மீதி 3 பேர் டிவிகேனாங்க. டிவிகே வந்து போட்டியே போடலை. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு 80-70 பேர்ட்டு நம்ம வந்து எடுத்திருப்போம். இப்படி அதிமுக ஆதரவு இருக்கும், அதே மாதிரி திமுக ஆதரவு பார்க்க முடியாது எடப்பாடி வந்து தொகுதியில. சரி, இப்போ நம்ம கூட வந்து நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர் தனா பிரதர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சிவ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோமா? இல்லைங்க, சாரி. பரவாயில்ல. வெயில் கொளுத்திட்டு இருக்கே, எப்படி தாங்குறீங்க? முடியல. முடிஞ்சோடனே நல்லலுக்கு போயிடுவேங்க. நீங்க தான் பாவம் வெயிலே சுத்துறீங்க, எப்படி தாக்கு பிடிக்கிறீங்க? தண்ணி குடிச்சிட்டு ஹைட்ரேட் பண்ணிட்டு அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. எப்படி கள நிலவரம் எப்படி இருக்கு? கள நிலவரம் கொங்கு பெல்ட்டுங்கும் போது ஏடிஎம்கேக்கான சப்போர்ட் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அதே அளவுக்கு டிவிகேக்கும் இப்போ நிறைய சப்போர்ட் இந்த வாட்டி பார்க்க முடியுது. அதே மாதிரி டிஎம்கேவும் பயங்கர 5 இயர்ஸில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மும்முனை போட்டியாக தான் கொங்கு பெல்ட்டில் இந்த வாட்டி இருக்கும். உங்கள்ட்ட சொல்றது நீங்க கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், ஈரோடு, சேலம், திருச்செங்கோடு சேர்த்து தான் சொல்கிறேங்க, கரூர் சேர்த்து சொல்கிறேங்க. இங்கே அதுவும் எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி அவர்களுக்கு போட்டியாக நிற்கிற காசி, அவர் 15 வருஷமாக சேர்மனாக இருந்து ஜலகண்டாபுரத்தில் நிறையா பண்ணியிருக்காரு. டிஎம்கேல அவருக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது. எடப்பாடியிலையுமே டிஎம்கேக்கான சப்போர்ட் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. அதை நம்ம தான் ஃபீல் பண்ணுறோம். பட் எடப்பாடி பழனிசாமியை தாண்டி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே? அது கள நிலவரம் அதுதான். பட் ஆனால் இது வந்து அவருக்கான எதிர்ப்பாக பார்க்குறதா இல்லை காசி அவருக்கான ஆதரவு நிறையா இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவரை மீறி ஜெயிக்க முடியுமாங்கிறது வந்து ரிசல்ட் வர அன்னைக்கு தான் பார்க்க முடியும். ஆமாம், எடப்பாடி தொகுதியில் பொறுத்த வரைக்கும் 2 முனை போட்டி தான் வந்து நிலவுது. அதை அடித்து வந்து சொல்லலாம். ஏன்னா டிவிக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட சொன்னா கூட டிவிக்கு வந்து போட்டி போடலை. அவங்க 234 நிற்கணும்னு ஆசைப்பட்டாங்க, 33 தான் நிற்கிறாங்க. அதை எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் மக்கள். எடப்பாடி தொகுதியில் நம்ம பேசணும். ஓவரால் கொங்கு எப்படி வரும்? இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்விங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. கடைசி வரைக்கும் பக்குன்னு தான் இருக்கும். மும்முனை போட்டிங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியுதுங்க. கள நிலவரத்தில் நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு எங்கே பார்த்தாலும் 3 பேர்த்துக்கும் சப்போர்ட் நிறையா இருக்குது. எம்பி எலெக்ஷன் அப்போவே டிஎம்கேவோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். மும்முனை போட்டி தான். நாம் தமிழருக்கு சப்போர்ட் இருக்காங்க, பட் அந்த அளவுக்கு டஃப் அளவுக்கு நாம் தமிழர் வந்து ஸ்ட்ராங்கான கட்சி தாங்க. பட் ஃபைனல் ரேஸுக்கான அந்த டாப் 3ல அவங்க வரதுக்கான அனைத்து தகுதியும் இருக்க கட்சி. கரெக்டு தான். பட் ஆனால் நிலைமைன்னு பார்க்குறப்ப 3 முனை போட்டி தான் நிலவுது. நீங்கள் சொல்ல மாதிரி எல்லா மாவட்டங்களையும் 3 முனை போட்டிங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது. ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. சில தொகுதியில் நம்மளால கணிக்க முடியும், சில தொகுதியில் கணிக்க முடியல. ஏன்னா டிவிகே பிரிக்கிற வாக்குகள் வந்து யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்கிறது தெரியாது. இன்னும் டிவிகே ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. நிறைய தொகுதிகளில் வந்து வெரி ஸ்மால் மார்ஜின்ஸ்ல தான் போன வாட்டி கொங்கு பெல்ட் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வாட்டி அந்த ஸ்விங் எப்படி ஆகுங்கிறது வந்து ரிசல்ட் வரும்போது தான் தெரியுங்க. அதை விட உங்களோட ரிசல்ட் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து போடுறோம். கருத்துல சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க சார். செங்கோட்டையனுக்கு திடீர்னு அண்ணாமலை மேல அவ்வளவு பாசம். என்னங்க பாவம், அந்த மனுஷனை ஏங்க இப்படி பண்றீங்க? தம்பி என்ன பண்ணாரு? அவருக்கு எதுக்கு சீட்டு கொடுக்கல? எடப்பாடி தான் இதுக்கு எல்லாம் காரணம். நீங்க அண்ணாமலை வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான் நாங்க கூட்டணிக்கு வருவோம் பாஜக கிட்ட ஒரு டீல் போட்டாரு. அதனாலதான் அண்ணாமலை தம்பிக்கு இப்படி ஆகி போச்சு. அவர் என்ன பாவம் பண்ணாரு அப்படின்னு வேதனைப்பட்டிருக்காரு. ஏன்னா செங்கோட்டையனுக்கு இருக்கிற ஒரே எய்ம் எடப்பாடி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுதான். விஜய் ஆட்சிக்கு வந்துடணுங்கிறதெல்லாம் அவருக்கு இல்ல, எடப்பாடி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது யார் வருவா அப்படின்னு யோசிச்சா அவர் யாருக்கு ஆதரிக்கிறாருங்கிறதே இப்ப மைண்டே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அந்த இது 8000 ரூபாய் கூப்பன் ஒண்ணு அறிவிச்சிருந்தாங்கல்ல தேர்தல் வாக்குறுதியில திமுக. அந்த கூப்பனை வந்து ஒரு விளம்பரம் மாதிரி அடிச்சு அதுல டிவி, ஃப்ரிட்ஜ், இது போட்டோ எல்லாம் போட்டு 8000 ரூபாய் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வீடு வீடா கொடுத்துருக்காங்க. எடுத்துட்டு யாரும் கடைக்கு போயிட போறாங்க. ஆமா, இதை வச்சுக்கங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சில இடத்துல தாவேகா வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க, இது கூப்பன் கொடுத்து தேர்தல் முடிஞ்சோன்னு 8000 ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே
நாங்க தேர்தல் ஆணையத்திட்ட வாங்கின ரசீது இருக்குங்கிற மாதிரி திமுக காரங்க வந்து அது சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நாங்க பண்ணலாம், ஆடு கொடுக்கலாங்கிற மாதிரி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேர்தல் ஆணையம் இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து டிஜிட்டலா இதெல்லாம் பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது வந்து தவறு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மணச்சநல்லூர் அங்க வந்து கதிரவன் தான் அந்த கிட்னி திருட்டு வழக்குல சர்ச்சையில சிக்கினவர் தான் கதிரவன். அவருக்கு வந்து திமுக சீட்டு கொடுத்திருந்தாங்க. அவர் இந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது சர்ச்சையா மாறி இருந்துச்சு. அதுல ஒரு பெண் இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா செய்தி வருது. ஆனா இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் சொல்ற விஷயம். அண்ணாமலை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. விஜய் அதே மாதிரி அதிமுகல இருக்கவங்க எல்லாம் வந்து இதுக்கு காரணம் வந்து கதிரவன் தான். ஏன்னா அவரோட ஆட்கள் போய் இந்த மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஒரு பெண் 8000 ரூபாய் வந்து கூப்பன் எனக்கு வரலையேன்னு கேட்டதுக்கு திமுக காரங்க ஆபாசமா திட்டினதுனாலதான் தற்கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் விசாரிச்சாதான் உண்மையான காரணம் என்னங்கிறது இதுதானா அப்படிங்கிறது தெரிய வரும். இது வந்து ஒரு இந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறது பல இடத்துலயும் எதிர்க்கட்சிகள் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க. கூப்பன் கொடுக்கறது இவங்க சரின்றாங்க. அப்போ வந்து அன்னைக்கு ஆர்கே நகர்ல வந்து 20 ரூபா நோட்டு அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கரெக்டா? அது கொடுத்தாங்க. ஆனா அப்ப வந்து டிடிவி தினகரனுக்கு அந்த ஐடியாவை கொடுத்தவரே செந்தில் பாலாஜி தான். அவர் எங்க பக்கம் இருக்காரு, இவர் உங்க பக்கம் இருக்காரு. சரியா போச்சு, சமன் ஆயிடுச்சுங்களா? கடலூர்ல தேர்தல் பரப்புரை நடந்துச்சு. அப்போ திருமாவளவன் பிரேமலதா விஜயகாந்த் அறிமுகப்படுத்தி பேசினாரு. அப்போ வேட்பாளருக்கு பேர்லாம் சொல்லும்போது ஒருத்தர் எந்திரிக்கும் போது பிரேமலதா மட்டும் எந்திரிக்கல, இது வந்து அவர் அவமதிச்சுட்டாங்க, சாதி ரீதியில அவமதிச்சுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்துச்சு. பேசாம எந்திரிச்சிருக்கலாம் போல அப்படின்னு சொல்லி பிரேமலதாவே நினைக்கிற நிலைமைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்க சம்பவங்கள். விருதாச்சலத்துல அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்க வந்து கண்டிப்பா அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு தான் போகணும் அப்படின்னு விசிகாவினர் வலியுறுத்தி இருக்காங்க. அதன் அடிப்படையில போய் மாலையும் போட்டிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்க பரப்புரை செய்யும் போது நீங்க எப்படி வந்து எங்க அண்ணனை அவமதிக்கலாம் அப்படின்னு விசிகா தொண்டர்கள்லாம் கேள்வி எழுப்ப ரொம்ப பரபரப்பா இருக்கு அந்த இடத்துல. அப்புறம் வந்து ரொம்ப எப்பயுமே வழக்கமா ஆக்ரோஷமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பேசாம ஷட்டிலா பேசிட்டு சீக்கிரம் வந்து தன்னுடைய பரப்புரையை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த். ஓகே, பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேட்டிகள்லாம் சொல்றாங்க, அண்ணன் திருமாவளவனுக்கே தெரியும், நாங்கெல்லாம் பேசிக்கிட்டோம், அது ஒன்றும் பெரிதுபடுத்த வேணாம்னு தான் சொன்னாரு. அது யதார்த்தமா நடந்தது. ஆமா, திருமாவும் அப்படிதான் சொல்றாரு. நான் வந்து அது பெருசா எடுத்துக்கல, இயல்பா வந்து நடந்த விஷயம் தான் அப்படின்னு. ஆமா, ஆனா வந்து விசிகா காரங்க அவங்க சாதி ஓட்ட மனசுல வச்சுதான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு எதிராக போர்க்கொடி வந்து தூக்குறாங்க. ஓகே, இதுக்கிடையில அப்படியே யூபிக்கு போனோம்னா அங்க ஒருத்தர் பயங்கரமா ஒன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, உத்தரப்பிரதேசத்தினுடைய எம்எல்ஏ ஷியாம் பிரகாஷ், பிஜேபி எம்எல்ஏ, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா கடவுளை எல்லாம் கும்பிடாதீங்க அப்படிங்கிறாரு. பிஜேபியில இப்படி ஒரு ஆளா திமுக சேர்த்து விட்டுலாமா? நீங்க அப்படிதான் நீங்க நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் வர்றது என்னன்னு கேளு. கடவுள்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. யார் அது? மோடியும் யோகி ஆதித்யநாத்தும். அப்படி அப்ப ஏடிஎம்கேல சேர்த்து விட்டுலாமா? சேர்த்து விட்டுற வேண்டியதுதான். அவங்க 2 பேரும் வழிபடுங்க, உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். கடவுள் எல்லாம் போய் கும்பிட்டுக்கிட்டு ஓவரா கூறாரு. மினிஸ்டர் பதவி வேணும் போல. சும்மா கிடக்காம ஏதாவது பேசிக்கிட்டு. இப்படிதான் டொனால்ட் ட்ரம்ப் நான் தான் ஏசுநாதர்னு ஒரு படம் போட்டு அவராது டெலிட் பண்ணாரு. இவர் பேசிட்டு இதை வாபஸும் வாங்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா 2024 நான் பயாலஜிக்கல் கிடையாது, நான் ஒரு பரமாத்மாவோட குழந்தைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு மோடி. அந்த வீடியோவை பார்த்தவங்க அதுக்கு அடுத்து அங்க ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. ஆமா, உத்தரப்பிரதேசத்துல 150 தொகுதியா மறுவரை செஞ்சிட வேண்டியதுதான். ஆமா, அது இன்னும் சூப்பரா என்னென்னமோ சொல்லுவாங்க. நம்ம என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குமே தவிர வேற எதுவும் கிடைக்காது. சரி, இதுல இன்னொரு இது என்னன்னா பீகார்ல நம்ம பார்த்தோம். அங்க வந்து சாம்ராஜ் சௌத்ரி முதல் பிஜேபி சிஎம். பீகாருக்கு ஒரு எராவே முடிஞ்சிருக்கு. நிதிஷ்குமாரோட அந்த ஒரு சகாப்தம் வந்து முடிவுக்கு வந்திருக்காங்க பீகார்ல. முதல் முறையா பிஜேபி சிஎம் ஆகுறாங்க. பட் ஆனா அவங்க வந்து அவர் ஃபேஸ வச்சோ இல்ல பிஜேபி தான் இங்க தலைமை ஆட்சி கூட்டணியோட தலைமைன்னு சொல்லி வாக்கு கேட்கல. பட் ஆனா சாம்ராஜ் சௌத்ரி வந்து சிஎம் ஆயிட்டாரு. துணை முதல்வர்களா 2 பேர் வந்து நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. விஜேந்திர பிரசாத், இன்னொன்னு வந்து விஜய்குமார் சௌத்ரி. இவங்க 2 பேருக்கும் வந்து துணை முதல்வர் பதவி வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க வருங்காலத்துல இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஊர்லயும் பார்க்கலாமோ? டிஎம்கேல தான் சொல்றாங்க. அப்ப 2 துணை முதல்வர்களை இப்பவே ஏடிஎம்கேல ரெடி பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. பட் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது, ஆட்சிக்கு வரப்போது நாங்க தான்றாங்க. ஆனா இதையும் சொல்றாங்க டிஎம்கே காரங்க. ஈரானுடைய துறைமுகத்துல இருந்து வர கப்பல்களை எல்லாம் நாங்க முடக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில திரும்பவும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. அதனால இன்னும் 2-3 நாள்ல பாகிஸ்தான்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில திரும்ப பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லுவாரு, இன்னைக்கு சொல்லுவாரு, நாளைக்கு வேற சொல்லுவாரு. அவர் தான் இயேசுவாச்சே, நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு
பண்ணாலும் என்ன பண்ணாலும் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பட் கிறிஸ்தவர்கள்லாம் அவர் மேல கோவமா இருக்காங்க. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து அவரு என்ன, நம்ம இந்தியா வந்து ஒரு ட்ரேடு குழுவெல்லாம் அமைச்சிருந்தாங்க பேச்சுவார்த்தை நடத்த அந்த வர்த்தக ஒப்பந்தம் பத்தி. ஆமா, அது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வந்தது, டாரிஃப் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹால்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. இப்போ வர வாரத்துல வாஷிங்டன்ல நடக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அதுவும் நடந்தாதான் நிச்சயம். ஆபீஸ் வாட்ச்மேன், நீ என்னப்பா வீக்கெண்ட்ல ஆபீஸ் வந்திருக்க? வீட்டுல ஏசி இல்ல, இங்கதான் ஏசி இருக்கு, அதான். சந்தோஷமா வாழ்றதுக்கு பணம் தேவையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா மரியாதையான வாழ்க்கை வாழ்றதுக்கு பணம் தான் முக்கியம்னு போட்டிருக்காங்க. கடைசி வரை பூத் ஏஜென்டாகவே இருந்து இறந்து போகிறார்கள் அடிமட்ட தொண்டர்கள். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதை எந்த தொழிலாளியும் விரும்புவதில்லை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே, விருது யார கொடுக்க போறோம்? விருது வந்து அண்ணன் தம்பிக்கு கூட கொடுக்கலாம். தம்பிக்கு என் மேல பாசமா இருக்கும், அதான் காரக்குள்ள பேசாம போயிட்டான்னு. இப்ப அந்த அண்ணன் தம்பி மட்டும் இல்லாம அதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் சேர்த்துக்கிட்டோம்னா, எதிர்த்தரப்புல மோடியும் எடப்பாடியும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி எடப்பாடி மோடிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அதிசயமா என்னன்னா, சீமான், விஜய் வந்து ஸ்டாலினோட அந்த ஒரே குரல்ல வந்து இந்த தொகுதி மறுவரையறைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாடோட உரிமைகள் பறி போயிரும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. தென் மாநிலங்களோட உரிமைகளே பறி போயிரும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம இங்க பார்க்கும் போதே அப்படிதான் தெரியுது. சோ இவங்க வந்து எங்களை தாண்டி தொடுங்கன்னு இவங்க 3 பேருக்கும் கொடுத்துடலாம். எதிர் சைட்ல மோடியையும் எடப்பாடியையும் போட்டு விட்டுறலாம். ஓகே, நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.